அமெரிக்காவுடைய அந்த ஜியாலஜிக்கல் சர்வே படி பார்த்தோம்னா இங்கே ஏற்பட்டிருக்க நிலநடுக்கம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய கணிப்பு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மக்கள் வந்து இறந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு புள்ளிவிவரம் காட்டுறது 2,000 பேர் இறந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னும் மீட்பு பணிகள் முழுமையாக நடந்து முடிக்கல, இப்போதான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இருக்க மக்களோட இறப்பு இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போய் எவ்வளோ எத்தனை பேர் இறந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு சரியான தகவல் இனிமேல் தான் தெரியும். திடீர்னு இவ்வளோ பேர் நிலநடுக்கம் வந்ததுக்கான காரணம் என்ன? மியான்மரில் பொதுவாகவே பார்த்தோம்னா நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதியாக தான் இருந்திருக்கு. இங்கே மியான்மரில் வந்து பார்த்தோம்னா மியான்மரில் சகாயிங் ஃபால்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபால்ட். மியான்மர் நாடு இந்த சகாயிங் ஃபால்ட்டுக்கு மேலே தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மியான்மர் நாட்டுக்கு கீழே நம்ம போய் பார்த்தோம்னா இந்த பிளவு பகுதி சகாயிங் பிளவு பகுதி இருக்குது. ஸோ இந்த பிளவு பகுதி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நார்தர்ன் இங்கே வந்து இமயமலையோடைய கிழக்கு பகுதியிலிருந்து கீழே வங்காள விரிகுடா அந்த அந்தமான் நிக்கோபார் பகுதி வர ஒரு 1200 கிலோமீட்டருக்கு நேராக நீண்டு இருக்குது. குறிப்பாக வந்து வெப்பநிலை பகுதியாக இருக்கிற இடத்துல தான் நிலநடுக்கம் வருமா இல்லை குளிர் பிரதேசம்? இல்லை நான் சொன்னேன் இந்தியா ஒரு எக்ஸாம்பிள், மியான்மர் ஒரு எக்ஸாம்பிள், ஜப்பான் ஒரு எக்ஸாம்பிள். ஜப்பானில் வந்து பார்த்தோம்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிம்பாங்க. அங்கே வந்து ஒரு 3-4 கண்டத்தட்டு சேரக்கூடிய இடத்துல பசிபிக் நாடு ஜப்பான் நாடு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட்டுன்ட்டு அமெரிக்காவில் ஒரு பகுதி சான் ஆண்ட்ரியாஸ் ஒரு மலைத்தொடர். அந்த மலைகள் வந்து பார்த்தோம்னா பசிபிக் கண்டத்தட்டும் அமெரிக்கா கண்டத்தட்டும் மோதக்கூடிய இடம். அங்கே வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி அதிகமான நிலநடுக்கம் ஏற்படும். இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் சூழலிய செயற்பாட்டாளர் ஓகே சார். வணக்கம். வணக்கம். பார்த்தீங்கன்னா மியான்மரில் வந்து பெரிய நிலநடுக்கம் கிட்டத்தட்ட 10,000 பேர் இறந்திருக்க கூடும் அப்படின்னு அமெரிக்க ஆய்வு மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அது உண்மைதான்? அமெரிக்காவுடைய அந்த ஜியாலஜிக்கல் சர்வே படி பார்த்தோம்னா இங்கே ஏற்பட்டிருக்க நிலநடுக்கம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய கணிப்பு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மக்கள் வந்து இறந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு புள்ளிவிவரம் காட்டுறது 2,000 பேர் இறந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னும் மீட்பு பணிகள் முழுமையாக நடந்து முடிக்கல, இப்போதான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இருக்க மக்களோட இறப்பு இது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போய் எவ்வளோ எத்தனை பேர் இறந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு சரியான தகவல் இனிமேல் தான் தெரியும். திடீர்னு இவ்வளோ பேர் நிலநடுக்கம் வந்ததுக்கான காரணம் என்ன? மியான்மரில் பொதுவாகவே பார்த்தோம்னா நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதியாக தான் இருந்தது. உலகத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு 6-7 இடம் ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான ஏரியாவை சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜப்பான் சொல்லலாம், மியான்மர் சொல்லலாம். இந்தியன் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பார்த்தோம்னா இமயமலை தொடர் முழுக்கவே நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய, அதாவது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதியாக தான் இருக்குது. ஏன் இது ஹாட்ஸ்பாட்டான இடம் ஏன் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? இப்போ நம்ம நிலத்துக்கு மேலே வந்து பார்த்தோம்னா நாடுகளாக பிரித்து வச்சுருக்கோம். இந்தியா, ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான், அமெரிக்கா அப்படின்ட்டு நாடுகளாக பிரித்து வச்சுருக்கோம். மாநிலங்களாக பிரித்து வச்சுருக்கோம், மாவட்டங்களாக பிரித்து வச்சுருக்கோம், தாலுக்கா லெவல் அப்படின்ட்டு எவ்வளவு கேட்டகரைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ நிலத்துக்கு கீழே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். பூமி கீழே இதே மாதிரி சில கிளாசிஃபிகேஷனோடு இருக்குதுன்னு வைக்கலாம். இதை வந்து கண்டத்தட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்டினென்டல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து மேஜராக ஒரு 7 பிளேட் இருக்குது. இதுதான் மேஜர் பிளேட்ஸ். இந்த நில அமைப்பு இப்போ வந்து அந்த 7 பிளேட்டை பொறுத்து தான் பெரிய பெரிய நிலப்பரப்புகள் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன கண்டத்தட்டுகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கண்டத்தட்டுகள் எல்லாமே வந்து ஸ்டேபிளாக இருக்கவே இருக்காது. அது வந்து ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றோட ஒன்று மோதிக்கிட்டு இருக்கும், இல்லை பக்கவாட்டில் நகரும், இல்லை பிரியும். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் போது அங்கேருந்து ஏற்படக்கூடிய ஒரு எஃபெக்ட்னால நமக்கு பெரிய பெரிய அதிர்வுகள் வந்து ஏற்படும். ஸோ இந்த அதிர்வுகளோட விளைவாக நமக்கு நிலநடுக்கம் ஏற்படுது, அதோட எஃபெக்டாக சுனாமி ஏற்படுது, எரிமலை வெடிப்புகள் போன்ற நிகழ்வுகள் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இங்கே இப்போ நம்ம மியான்மரை பொறுத்தவரை பார்த்தோம்னா மியான்மரில் வந்து பார்த்தோம்னா சகாயிங் ஃபால்ட் அப்படின்ட்டு ஒரு பிளவு பகுதி இருக்குது.
பிளவு பகுதின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 கண்டங்கள் வந்து மோதக்கூடிய இடம். இப்போ உதாரணத்துக்கு இந்திய கண்டத்தட்டு ஒரு பெரிய கண்டத்தட்டு, அதே மாதிரி ஐரோப்பா கண்டத்தட்டுன்னு 2 பெரிய கண்டத்தட்டு இருக்குது. இந்த சைஸில் வந்து ஐரோப்பா கண்டத்தட்டு ரொம்ப பெருசு. இப்போ நம்ம ஆசியா காண்டினென்ட் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய கண்டம் ஆசியா. அதுக்கப்புறம் ஆசியாவும் ஐரோப்பாவும் சேர்ந்தால் எவ்வளோ பெரிய நிலத்தை பரப்பு இருக்குமோ அந்தளவுக்கு பெரிய ஒரு கண்டத்தட்டை இந்த ஐரோப்பா கண்டத்தட்டு வந்து இருக்குது. ஸோ இந்த ஐரோப்பா கண்டத்தட்டில் இந்திய கண்டத்தட்டு போய் மோதுது. அப்படி மோதுறோடைய விளைவாக நமக்கு இமயமலை அப்படிங்கிறது ஒரு 8-10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. இப்போ நமக்கு வந்து தகவல் அப்பப்போ நம்ம பார்ப்போம், இமயமலையில் இருக்கக்கூடிய சிகரங்கள் எல்லாமே வளர்ந்துக்கிட்டு போகுது, வருஷத்துக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் அளவு வளருது, மவுண்ட் எவரெஸ்ட்டுடைய அளவு 10 வருஷத்தை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து காரணம் என்னென்னா, இந்திய கண்டத்தட்டு வடகிழக்கு திசையில் வந்து ஐரோப்பா கண்டத்தட்டில் மோதிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது, நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனுடைய விளைவாக நமக்கு மலைகள் வந்து வளருது. ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, வந்து மோதும்போது அங்கே அப்படியே மோதாது. அங்கே பாறைகள் வந்து ஒரு ஏதாவது ஒன்று நம்ம எத்தனை மோதுனா ஒரு சின்ன கிராக் மாதிரி ஏற்படுது இல்லையா? இப்போ செவத்துலேயே நம்ம ஓங்கி அடிச்சுன்னா சின்னதாக கிராக் மாதிரி ஏற்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாறைகளில் பெரிய அளவிலான இந்த கிராக் வந்து ஏற்படும். இது வந்து ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஃபால்ட்டு ஜோனில் தான் வந்து நமக்கு நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய பகுதியாக வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே மியான்மரில் வந்து பார்த்தோம்னா, மியான்மரில் சகாயிங் ஃபால்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபால்ட் இருக்குது. மியான்மர் நாடு இந்த சகாயிங் ஃபால்ட்டுக்கு மேலே தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ மியான்மர் நாட்டுக்கு கீழே நம்ம போய் பார்த்தோம்னா இந்த பிளவு பகுதி, சகாயிங் பிளவு பகுதி இருக்குது. ஸோ இந்த பிளவு பகுதி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நார்தர்ன் இங்கே வந்து இமயமலையோடைய கிழக்கு பகுதியிலிருந்து கீழே வங்காள விரிகுடா அந்த அந்தமான் நிக்கோபார் பகுதி வர ஒரு 1200 கிலோமீட்டருக்கு நேராக நீண்டு இருக்குது. ஸோ இந்த பிளவு பகுதி மேலே தான் மியான்மர் நாடு வந்து அமைஞ்சது. நேராக நீண்டு காரணம் என்ன? இல்லை மனிதர்கள் வந்து துறைச்ச காடை அழிக்கிறது இல்லை அந்த மாதிரி எந்த காரணம்? இது நிலநடுக்கம் பொறுத்தவரை மனித செயற்பாடுகள் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே. காடுகளை அடிக்கிறதுனால வெப்பம் அதிகமாகுது, வெப்பம் அதிகமாகறதுனால நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நமக்கு வந்து பூமிக்கு மேலே ஏற்படக்கூடிய இந்த வெப்பநிலை எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு 1 டிகிரி, 0.1 டிகிரி, மேக்ஸிமம் ஒரு 0.5 டிகிரி இல்லை 2 டிகிரி அந்த மாதிரியான. இப்போ பூமியுடைய வரலாறு முழுக்க பார்த்தோம்னா ஒரு 5 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் உயர்ந்திருக்கும். நமக்கு பூமிக்கு அடியில் மோர் தென் 100 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இல்லை அப்படி இயல்பானது தான். இப்போ மனிதர்கள் எந்த காரணம் இல்லைன்னு சொன்னால் துருக்கியில் நடந்திருக்கு. அதே போல் பல்வேறு நாடுகளில் ஆப்கானிஸ்தானில் கூட ரீசெண்டாக நடந்துச்சு. இந்தியாவில் கூட சில டெல்லியில் ஒரு நிலநடுக்க அதிர்வு ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கான காரணம் எந்த புறநிலைமை எந்த காரணமும் கிடையாதுங்களா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம இங்கே மனித செயற்பாடுகளும் நிலநடுக்கத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. மேபி ஏதாவது சின்ன சின்ன அதிர்வுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். பெரிய அளவில் டனலிங் பண்ணுறது, பெரிய அளவில் மைனிங் ஏற்படக்கூடிய இடத்துல அங்கேனா பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்லாம் ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு அதிர்வுகள் ஏற்படும். இப்போ நமக்கு இங்கே மெட்ரோ போகக்கூடிய இடத்துல கூட பார்த்தோம்னா வீடுகள்லாம் விரிசல் ஏற்பட்டது, அதிர்வுகள் உணரப்பட்டது அப்படின்ட்டு நம்ம பார்த்துப்போம். அந்த மாதிரி தான் ஏற்படுமே தவிர ஒரு நிலநடுக்கம் ஏற்படுத்துகிற அளவுக்குண்டான பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் இதுவரை நம்ம பண்ணது கிடையாது. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, இது கண்டத்தட்டு அப்படிங்கிறது நம்ம சின்னதாக நம்ம பார்க்க முடியாது. இப்போ இந்தியா மாதிரியான இந்தியாவிட ஒரு 2 மடங்கு அளவில் இருக்கக்கூடியது போயிட்டு ஒரு இடத்துல மோதுது அப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துங்க. ஸோ அந்த இடத்துல ரொம்ப பெரிய அதிர்வுகள் வந்து ஏற்படும். ஸோ இந்த மியான்மரை பொறுத்த வந்து பார்த்தோம்னா, நான் முன்னாடி சொன்ன கண்டத்தட்டுகள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதும், இல்லை பக்கவாட்டில் நகரும் அப்படின்ட்டு. இந்த பக்கவாட்டில் நகரக்கூடிய இடங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் ரொம்ப ஆழம் குறைந்த இடத்துல ஏற்படும். அதாவது பூமிக்கு அடியில் ஒரு 7 கிலோமீட்டர்லேயோ ஒரு 10 கிலோமீட்டர்லேயோ நிலநடுக்கம் ஏற்படும். இப்போ மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கமே வந்து பார்த்தோம்னா பூமிக்கு அடியிலிருந்து 7 கிலோமீட்டர் அளவு இடத்துல வந்து நிலநடுக்கம் தோன்றியிருக்கு. அப்போ அங்கேருந்து ஏற்படக்கூடிய அதிர்வுகள் எல்லா திசையிலும் பயணிக்கும். அது அப்படியே நிலத்துக்கும் பயணிக்கும். அப்போ அது அந்த 7 கிலோமீட்டர் வந்து நிலத்தில் அடிக்கும்போது அதோடைய வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது இங்கே இந்த மாதிரியான பகுதியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்களுடைய எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரிக்டர் அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். மியான்மர்லேயே கடந்த ஒரு 100-120 ஆண்டுகளில் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா
இந்த ரிக்டர் 6க்கு அதிகமான நிலநடுக்கம் வந்து இது 15வது தடவை ஏற்பட்டு. இல்லை ஒரே நாளில் 3 டைம் ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பற்றி சொன்னீங்க. அங்கே துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தொடர்ச்சியாக 5 நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டது. அது எப்படி உடனே ஒரு 3 டைம் 4 டைம் நடக்கிறதுக்கான காரணம்? இது வந்து ஒரு தடவை தான் மோதி விடுறது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எப்பயுமே வந்து மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட நம்ம இந்தியா நேஷ்னல் சைஸ்மாலஜி டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டில் போய் பார்த்தோம்னா டெய்லி ஒரு அதிர்வுகள் வந்து பதிஞ்சிட்டே தான் இருக்கும். டெய்லி ஒரு ட்ரிமாஸ் வந்து பதிவாகிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான அளவில் இருக்கும். 3, 3.5, 4. இப்போ 5க்கு மேலே போச்சு அப்படின்னா அது மனிதர்களால் உணரப்படக்கூடியதாக இருக்கும். அது கம்மினா உணர தெரியாது. இப்போ ஒரு பெரிய ஒரு ஷாக் வந்தது அப்படின்னா அதை தொடர்ச்சியாக இந்த மாதிரியான நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இந்தியா போன்ற நாடுகளுக்கு நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மியான்மரில் ஏற்பட்டதோடைய சைடு எஃபெக்டாக இங்கே ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னா குஜராத் இந்த இமயமலை பகுதி இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் இமயமலை ஆப்கானிஸ்தான்லேருந்தே கொண்டு வரலாம். அங்கேருந்து கிட்டத்தட்ட இங்கே மியான்மர் வர இமயமலை வந்து நீண்டு இருக்குது. ஈஸ்ட் டு வெஸ்ட் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நம்ம எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த முழுக்கவே வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு பவுண்ட்ரி. இந்திய கண்டத்தட்டுக்கும் ஆசிய கண்டத்தட்டுக்கும் இது முழுக்கவே பவுண்ட்ரி. ஸோ இந்த பவுண்ட்ரியில் எல்லாமே வந்து நிலநடுக்கம் ஏற்படக்குண்டான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை குறிப்பாக வந்து வெப்பநிலை பகுதியாக இருக்கிற இடத்துல தான் நிலநடுக்கம் வருமா, இல்லை குளிர் பிரதேசங்கள்? இல்லை. கண்டத்தட்டுகள் சேரக்கூடிய இடத்துல ஒரு கண்டத்தட்டு இன்னொரு கண்டத்தட்டு சேரக்கூடிய அந்த பவுண்ட்ரியில். ஸோ அங்கே தான் வந்து நிலநடுக்கம் அப்படின்னு ஏற்படும். இப்போ நான் சொன்னேன் இந்தியா ஒரு எக்ஸாம்பிள், மியான்மர் ஒரு எக்ஸாம்பிள், ஜப்பான் ஒரு எக்ஸாம்பிள். ஜப்பானில் வந்து பார்த்தோம்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிம்பாங்க. அங்கே வந்து ஒரு 3-4 கண்டத்தட்டு சேரக்கூடிய இடத்துல பசிபிக் நாடு ஜப்பான் நாடு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட்டுன்ட்டு அமெரிக்காவில் ஒரு பகுதி சான் ஆண்ட்ரியாஸ் ஒரு மலைத்தொடர். அந்த மலைகள் வந்து பார்த்தோம்னா பசிபிக் கண்டத்தட்டும் அமெரிக்கா கண்டத்தட்டும் மோதக்கூடிய இடம். அங்கே வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி அதிகமான நிலநடுக்கம் ஏற்படும். அது நீங்கள் துருக்கி நிலநடுக்கம் 2023 ஏற்பட்டது. துருக்கியும் வந்து பார்த்தோம்னா சின்ன மைனர் பிளேட் ஒன்று இருக்குது, அரேபியன் பிளேட்டும் மேலே இன்னொரு பிளேட்டும் இப்போது ஆஃப்ரிக்கா பிளேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 தட்டுகள் சேரக்கூடிய இடத்துல துருக்கி நாடுகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது. அதனால் அங்கே அதிகமான நிலநடுக்கம் வந்து ஏற்படுது. ஆனால் சில ஜோசியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சனி பயிற்சியாக இருக்கிறனால தான் பிளவுப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது உண்மையா? எழுதப்பட்டிருக்கு இது வந்து 300 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு, அதனால தான் பிழக்க போகுது, இன்னும் கூட வரலாம், தமிழ்நாடு கூட உலகத்தை பிழக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க படிச்சிருந்தாங்க அப்படின்னா முன்கூட்டியே சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா? 2004 சுனாமியை தடுத்து வந்திருக்கலாம், 2017 நேபாளில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களை தடுத்திருக்கலாம், 23 துருக்கி சொன்ன மாதிரி நடக்குது. நான் முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொன்னேன் அதே மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நிலநடுக்கம் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. சரி, அப்படி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா 2700 மக்கள் வந்து இறந்ததை நம்ம தவிர்த்திருக்கலாம் இல்லையா? தொழுகையில் இருந்த 700 மக்கள் வந்து நம்ம தொழுகையில் இருந்தவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், அவங்கள நம்மளை காப்பாற்றிருந்துருக்கலாம் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய இமேஜ் டெவலப்க்கோ இல்லை பணம் பார்க்கறதுக்காக செயல்களாக அது இருக்கலாம். நிலநடுக்கம் பொறுத்தவரை அறிவியல் ரீதியாக கண்டிப்பாக நம்மளால் கணிக்கவே முடியாது. நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்னல ஹாட்ஸ்பாட்டான ஏரியாவை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அங்கே வந்து பெரிய பெரிய கட்டுமானங்கள் வந்து நம்ம மேற்கொள்ளாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அதில் வந்து ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை நம்ம கம்மி பண்ணலாம். குரு பயிற்சின்றதெல்லாம் பொய்யா? குரு பெயர்ச்சி அது அவங்க சில மக்கள் அதோட நம்பிக்கை சார்ந்து இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக மக்கள் அறிவியலை ஏற்றுக்கிறாங்க. ஒரு பக்கம் இது மாதிரி சொல்கிறதும் ஏற்றுக்கிறாங்களே, அது குழப்பமான ஒரு இதாக இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கிடையாது. ஸோ குரு பெயர்ச்சி தனியாக அந்த சார்ந்த நம்பிக்கைகள் இருந்தாலும் அதனால தான் இது ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது மூட நம்பிக்கையை தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக அந்த மாதிரியான மூட நம்பிக்கையை தவிர்க்க வேண்டியதாக தான் இருக்கும். ஸோ சனி பயிற்சி இல்லை இந்த குரு பயிற்சினால தான் நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னா வருஷம் இது நடந்துக்கிட்டு தானே இருக்குது. சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. என்னென்ன ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் சனி பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி அப்படின்னா அப்படி பார்த்தா
வருஷம் நமக்கு ஒரே இடத்துல நிலநடுக்கம் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்தாலே வயநாடு நிலச்சரிவுகளாக இருக்கட்டும் மற்ற நிலச்சரிவுகளாலும் இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக காணொலி வாயிலாக பேசுகிறது நிறைய தெரியுதா இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அது வந்து அவங்க ஒரு கரெக்டான ஒரு டைமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் பார்க்குறேன். யார் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லை இந்த மாதிரி சேனல்கள் யூஸ் பண்ணுறாங்க? ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு வியூஸ் வேணும், இவங்களுக்கு லைம் லைட் வேணும், அது பார்க்கலாம். ஆனால் ஜோசியம்னாலையும் இவங்க சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நிலநடுக்கம் அப்படிங்கிறது ரீசன் கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான், கண்டத்தட்டுகள் மோதிக்கிட்டு இருக்கு, அதனால ஏற்படக்கூடிய அதிர்வுகளால் நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. நம்ம 2004 சுனாமிலே வந்து பார்த்தோம்னா நான் இந்த சொன்னல சகாய் ஃபால்ட், அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஃபால்ட் ஒன்று இருக்குது, சூண்டோ அப்படின்னு நினைக்கிறாது பேர். ஸோ அந்த ஃபால்ட் ஜோனில் ஏற்பட்ட சுமத்ரா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துடைய விளைவாக தான் நமக்கு தமிழ்நாடு வர சுனாமி ஏற்பட்டது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அது தாய்லாண்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1000 கிலோமீட்டர் பக்கத்தில் தொலைவில் இருக்கக்கூடிய தாய்லாந்துலேயும் நிலநடுக்கம் ஏற்பட்டு பெரிய பெரிய கட்டிடங்கள் கூட அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான். ஸோ இது நம்ம ஒரு குளத்தில் கல் எறிஞ்சால் அது ஒரு அது அலைகளை ஏற்படுத்தி வருதில்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ அதிர்வு ஏற்படுத்தி எல்லா டைரெக்ஷனும் இது வந்து ரன் பண்ணோம். ஸோ மேலேயும் போகும், சைட்லேயும் போகும். ஸோ அதனால தான் நமக்கு பல இடங்களில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு அதிர்வுகள் வந்து ஏற்படும். ஸோ நேபாளில் ஏற்பட்ட நிலநடுக்கம் கூட நமக்கு டெல்லியில் வந்து உணரப்படுறதுக்கு காரணமும் அதுதான். இப்போ நிலநடுக்கம் வந்து எந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி நடந்துக்கணும்? இப்போ நமக்கு வந்து ஹாட்ஸ்பாட்டான ஏரியா இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா மொத்தம் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி 5 பகுதிகளாக. ஜோன் 1 பார்த்தோம்னா சுத்தமாக நிலநடுக்கம் ஏற்படாத பகுதி. ஜோன் 5 வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதி. இந்தியாவை பொறுத்தவரை ஜோன் 1 கிடையவே கிடையாது, எல்லாமே வந்து ஜோன் 2 வந்து ஜோன் 5 வரதான். இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா ஜோன் 2லேயும் இருக்குது சில பகுதிகள் ஜோன் 3லேயும் இருக்குது. சென்னைலாம் ஜோன் 3ல் இருக்கக்கூடிய பகுதியாக தான் நிலநடுக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாட்ரேட் லெவல். ஸோ நமக்கு வந்து ஹையாக ஏற்படாது, ஆனால் மாட்ரேட் லெவலில் வந்து ஏற்படும். உயிரிழப்புகள் ஏற்படாத அளவுக்கு நடக்கும். ஆமாம், பெரிய அது இப்போ 7.7 ரெக்டர் அளவில் ஏற்படாது. 5, 4.5, மேக்ஸிமம் 6. ப்ரீ ஹிஸ்டாரிக் டேட்டா வச்சு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 6 அப்படின்ற அளவில் தான் இருக்குது. ஸோ அந்த நிலநடுக்கம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 2 கண்டத்தட்டுகள் மோதக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய அது வந்து அது ஒரு கான்செப்ட். அது வந்து இன்டர்பிளேட் எர்த்குவேக் அப்படின்வாங்க. அதாவது 2 கண்டத்தட்டுகள் மோதக்கூடிய இடங்களில் ஏற்படுது. இப்போ தமிழ்நாடு சென்னை போன்ற பகுதியில் ஏற்படுறதுக்கு வந்து கண்டத்தட்டுக்குள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள், இது வந்து இன்ட்ராபிளேட் எர்த்குவேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஏற்கனவே பழைய பிளவு பகுதியில் ஏதாவது ஒன்று இருக்கும், அங்கேருந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட்னால அதிர்வுகள் வந்து ஏற்படும். இது வந்து ரொம்ப மைனராக தான், மேக்ஸிமம் ரிக்டர் 5, 5.5 அப்படின்ற அளவு தான் இருக்கும். ரொம்ப அதிகமான இப்போ 7, 8 அந்த அளவுக்குலாம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம மேப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜோன் 4, ஜோன் 5ல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான கட்டிடங்கள் ஏற்படக்கூடாது. ஏன்னா இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுத்தும். மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அது வந்து எப்படின்னா ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். நம்ம உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், இமயமலை முழுக்கவே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ அங்கே நம்ம மேற்கொண்டு அதிகமான கட்டடங்கள் கட்டும்போது அது இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான நிலநடுக்கம் ஏற்படும் போது அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டராக வந்து ஹை ரிஸ்க் டிசாஸ்டராக அது வந்து மாறும். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு மற்றவர்களுக்கெல்லாம் சந்திப்போம். நன்றி.